இந்த மாதிரி 90 சீட்டு 80 சீட்டு டெப்டி சிஎம் 2.5 வருஷம் சிஎம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வரிய விளக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பழம் புளிக்கும், அவ்வளவுதான். ஒத்துரும் அங்க வரத்துக்கு தயாரா இல்லை. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல்லே நடக்காத ஒரு விசித்திரம். அங்க புஷி ஆனந்த் உக்காந்தீங்கன்னு அப்படியே அந்த டிராபிக் கான்ஸ்டபிள் மாதிரி கை காமிச்சுக்கிறாரு. இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் வாங்க தயவு செஞ்சு, ஏன்னா இது நோன்பு திறக்கும் விழா, மத்தவங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க, போயிடுங்க அப்படின்றாரு. அப்ப உள்ள போன விஜய் அந்த ஏற்கனவே அண்ணாமலை அவர்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க, கட்டம் கட்டியிருக்காங்க அப்படின்னு பாஜகவுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப ஒரு வெக்ஸ் ஆகி போயிருக்காங்க. சோ முரண்பாடுகளுடைய மொத்த உருவம் சீமா. இன்னைக்கு எடப்பாடியார் டெல்லிக்கு போயிருக்காரு அமித்ஷாவை சந்திக்க. பாஜகவுக்கு ஒரு 30வது கிடைக்குமா? எண்ணிக்கை முக்கியம் அல்ல, எண்ணம் தான் முக்கியம். வணக்கம் மக்களே, நான் உங்க தென்னவன் சிவா பேசுறேன். தமிழ்நாட்டுல இப்ப தேர்தல் சூடு ரொம்பவே அதிகமாயிடுச்சு. கூட்டணி பிரச்சாரம் வாக்குறுதிகள் எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த நேரத்துல உங்களுடைய ஃபேவரட் விருந்தினர் நம்மளோட இணைந்திருக்கார். ஸோ பாலிடிக்ஸை நெருக்கமா கவனிச்சு ஸ்ட்ரைட்டா தனது அபிப்பிராயங்களை பகிர்றவர் டெய்லி பஞ்ச் அருண் சார், உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த தேர்தலை நீங்க எப்படி பாக்குறீங்க, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு இப்ப நம்ம பேசலாம். மக்களே, இந்த வீடியோ முழுவதும் நீங்க பார்த்து உங்களுடைய அபிப்பிராயங்களை கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். அருண் சார், ஓவரால் பொலிட்டிக்கல் மூடு இப்ப தமிழ்நாட்டுல எந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா ட்ரபிள் இல்லாம கிளம்பிருக்கு? முதல்ல நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். சிவா, இன்னைக்கு இந்த ஷேர் மார்க்கெட் நிலவரம் மாதிரி சொல்லணும் அப்படின்னா எந்தெந்த ஷேர் எவ்வளவு விலை, அப்பா டவுனா அப்படின்னு பார்க்கணும்னா திமுக சப்டியூடா இருக்கு. சொல்லுவாங்கல்ல, இந்த கவுண்டர்ல ஒன்னும் ட்ரேடிங்கே இல்லை அப்படின்னு, அந்த மாதிரி இருக்கு. என்னன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா தேர்தலுக்கு முன்னாடி பல மாதங்களுக்கு முன்னாடியில இருந்தே வேலையை ஆரம்பித்த திமுக கூட்டணி அண்டு பயங்கரமான விளம்பரங்கள் நம்ம கூட பேசியிருக்கோம். பத்திரிகைகள்லயும் சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு விளம்பரங்களா போட்டு தள்ளின தமிழக அரசு வீடியோக்கள். சரி, இப்ப கட்சி வீடியோ தான் போட முடியும், அது வேற விஷயம். ஆனா அந்த ஆக்டிவிட்டி அப்படின்றது ரொம்பவே சைலண்டா இருக்கு. என்னன்னு எனக்கு புரியல. வேற இந்த பக்கம் அதிமுக பாஜக கொஞ்சம் ஒரு அப்ஸ்விங் தெரியுது. பட் தேவையான அளவுக்கு தேவையான டிகிரியில அது இல்லை. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள தவறுகின்றார்கள் தான் சொல்லணும். ஏன்னா இவங்க திருப்பி திருப்பி பாஜகவுக்கு அடிமையாயிட்டாங்க, வேலை போயிட்டாங்க இப்படியே சொல்லி இருக்கிறாங்களே தவிர ஆணித்தரமா அந்த பக்கம் திருப்பி அடிக்கிறதுக்கு ஏன் யாருமே தயங்குறாங்களா, இல்ல ஆணி அடிக்க தெரியலையா, ஒண்ணுமே எனக்கு புரியல. பாஜகவுக்கு அடிமையாகிட்டார்கள், இங்கிருந்து டெல்லிக்கு போயிட்டு அவர் கூட்டணி பத்தி பேசிட்டு வர்றாரு, இதுதான் தன்மானமா அப்படி இப்படிலாம் கேக்குறாங்களே. ஏங்க தம்மாத்துண்டு ஒரு பிரச்சனை, யாரோ 2 எம்பி ஏதோ ட்வீட் போடுறாங்க, கூட்டணிக்கு எதிராக கருத்து சொல்றாங்க அப்படின்னு உடனே இங்கேருந்து கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு ராகுல் அவர்களோட பேசிட்டு வராங்க. அப்ப கூட அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல. ஒரு ஜூனியர் பார்ட்னரா இருந்துக்கின்னு 3% 4% வச்சிருக்க ஒரு கட்சி, அந்த கட்சியை இங்க வாங்க உங்க தலைவரை பேச சொல்லுங்க, என்ன நினைச்சுக்கிறீங்க, கூட்டணியில உட்காந்து குழப்பம் பண்ணி நிக்கிறீங்க, நாங்க இல்லைன்னா நீங்க இங்க கிடையவே டெபாசிட்டே வாங்க முடியாது அப்படின்னு மிரட்டி இருக்க வேண்டிய நிலைமையில இவங்க அங்க போயிட்டு பேசிட்டு வராங்க. பேசிட்டு வந்த பிறகு பிரயோஜனம் இல்லை, இவங்க இன்னும் அதிகமா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இதை அவங்க திருப்பி அடிச்சிருக்க வேணாமா, நாங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால என்ன ஆச்சாலும் நாங்க தாங்குவோம் அப்படின்னு இருந்தா என்ன பண்ண முடியும்? அண்ட் இப்ப விசிகா ஒரு கம்யூனிஸ்ட், மானிமா அது ஒரு கட்சியே கிடையாது, ஹோலி ஓன்டு சப்சிடரி ஆஃப் டிஎம்கே, அதனால என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க அவங்க. நமக்கு தான் அந்த மானம் மரியாதை எதுவுமே கிடையாது, கேட்டா அது நோட்டிற்கு தேவை அப்படின்னு ஒரு கிச்சு தொண்டையில பேசிட்டு போடுவாரு இவரு, யாரும் கேள்வி கேட்க முடியாது. மிஞ்சி கேட்டீங்கன்னா புரியாம எதையோ ஒரு 4 வரியை சொல்லிட்டு போயிடுவாரு. அது என்னன்னு டீக் அவுட் பண்றதுக்கு எல்லாரும் என்ன தேடிட்டு இருப்பாங்க. நான் வேற ரொம்ப பிஸியா இருக்கேன்னா, அதனால அதை பத்தி பிரச்சனை இல்லை. சோ இந்த கூட்டணியில இவ்வளவு குழப்பம் இருக்குது. நீங்க காங்கிரஸுக்கு பணிந்து அவ்வளவு தூரம் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில அவங்களுக்கு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு வேற ஒத்துக்கிறீங்க.
நீங்க வந்து அடிமையாயிட்டு என்ன சொல்றீங்களா அப்படின்னு இவங்க திருப்பி கேட்கறத விட்டுட்டு இப்படி எல்லாம் வந்து நம்ம நல்ல அப்படின்னு உக்காந்துருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? சோ இதுதான் இப்போதைக்கு நிலைமை. தயவு செஞ்சு தாவேக்கான்னு கேட்டுறாதீங்க. அது ஒண்ணும் கட்சியா இல்ல, ரசிகர் மன்றமா தான் இருக்குது. அதனால அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நான் விரும்பல. நீங்க விரும்பாட்டியும் அது வந்து ஒரு செய்தியாவும் கேள்வியாவும் இப்ப நம்மள்ட்ட இருக்கு. ஏன்னா 90 தொகுதிகள், 2.5 வருஷம் முதல்வர், இப்படி எல்லாம் ஆஃபர், ஆனா இதுக்கெல்லாம் நாங்க மயங்க மாட்டோம் அப்படின்னு ஆதவ். நேற்று வந்து விஜய் இஃப்தார் நோன்பு முடிக்கிற போது, நாங்க யாருக்கும் பணிய மாட்டோம், தனியா தான் சந்திப்போம், இறைவன் நம்மளோட இருக்காரு அப்படின்னு அவர் சொல்லி ஒரு வழியா கூட்டணி இல்லைன்னு புள்ளி வச்சுட்டாரு, முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. சோ ஆஃபர் வச்சாங்களா, இல்லாட்டி ஆஃபர் கொடுக்கப்பட்டதா? ஏன் கூட்டணி ஏற்படல? இந்த கூட்டணி நேரடியா கேட்கிறேன். கூட்டணிக்கு ஆசைப்பட்டது விஜயா, அமித்ஷாவா? கூட்டணிய வேண்டாம்னு சொன்னது முதல்ல யாரு? முதல்ல ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இறைவனே நம்ம பக்கம் இருக்கான், இப்படித்தான் வந்து நிறைய பேர் சொல்றாங்க. ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான், ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். நாம ஆண்டவன் பக்கம் இருக்கணும். அதுதான் சரியான இது. அப்பாவை போல புள்ளன்னு சொல்லுவீங்களா, இல்ல புள்ளைய போல அப்பான்னு சொல்லுவீங்களா? நீங்க வந்து தர்மப்படி நடந்தீங்கன்னா நீங்க இறைவன் பக்கம் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவன் வந்து உங்க கூட வந்து அந்த கட்சியோட உட்காந்துட்டு பாரு. சரி, அது இருந்துட்டு போட்டோம். சரி, உங்களுக்கு மட்டும் நான் ஒரு ரகசிய செய்தி சொல்றேன் சிவா. இத நீங்க வந்து வீடியோ போடும்போது தயவு செஞ்சு எடிட் பண்ணிருங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த தற்பெருமை எல்லாம் பிடிக்காது. ஆக்சுவலா என்டிஏல இருந்து இன்னும் ஸ்பெசிபிக்காவே சொல்றேன்னா, டெல்லியில இருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எனக்கு போன் பண்ணாரு. இங்க வந்து ரொம்ப குழப்பங்களா இருக்கு. எடப்பாடினா வந்து பாஜக ஆதரவாளர்களே சில பேர் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, அண்ணாமலை அப்படின்னா அதிமுக ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால வயா மீடியாவா ஒரு சொல்யூஷன் வேணும். ரெண்டாவது, நீங்க தான் வந்து அந்த திமுக கொடுக்கிற குற்றச்சாட்டு, நக்கல் அதுக்கெல்லாம் சரியா பஞ்சு கொடுக்குறீங்க. அதனால உங்களை வந்து நாங்க சிஎம் கேண்டிடேட்டா நிறுத்துறோம், நீங்க வரணும் அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், இதை பாருங்க, எனக்கு வந்து இந்த பணம் பதவி இது மேல எல்லாம் ஆசையே கிடையாது. அதனால நீங்க எனக்கு பிரைம் மினிஸ்டர் பதவி இல்ல, பிரைம் மினிஸ்டர் பதவினா ஓகே, சிஎம்லாம் எனக்கு வேணாம். சோ நான் என் நிலைமைய வந்து குறைச்சிக்க விரும்பல, ஸ்ட்ரெயிட்டா பிஎம் தான். நாங்க வந்து எடுத்த உடனே சிஎம் அப்படின்லாம் வந்து அல்பமா ஆசைப்பட மாட்டேன். அதனால வேண்டாம், இது நானும் வெளில சொல்ல மாட்டேன், நீங்களும் வெளில சொல்லிடாதீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். சோ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சிவா, நீங்களும் வந்து இதை எடிட் பண்ணி போட்டுருங்க. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல 90 சீட்டு 2.5 வருஷம், நாமளா சொல்லிக்க வேண்டியதுதான். இந்த பக்கத்துல இருந்து யாராவது சொன்னாங்களா? ஓப்பனா அழைப்பு விடுத்தார்கள், அதை நான் இல்லைன்னு சொல்லல. பிள்ளையார் சொல்லி போட்டுச்சின்னு சந்தோஷப்பட்டாரு, ஸ்ட்ராங்கான கட்சிகள்லாம் வருதுன்னாங்க, தம்பி விஜய் இங்க வரணும் அப்படின்றாங்க, அவரால் தனியா நின்று திமுக தோற்கடிக்க முடியாது, அவர் இங்க வரணும், நாங்க வந்தா தோல்ல தூக்கி சுமக்கிறோம் எல்லாம் சொன்னாங்க. இவ்வளவு சொன்னவங்க உங்களுக்கு டெப்டி சிஎம் கொடுக்குறோம் அப்படின்றதையும் சேர்த்து சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னு தான் எடுத்துக்கணும், கன்ஃபர்மேஷன் இல்லாத. நீங்களே சொல்லியிருந்தா அது எப்படிங்க? சரி, அவங்க கூப்பிட்டாங்க போல, அவங்க வருவாங்கன்னு காங்கிரஸ்க்காக காத்திருந்தீங்களா? அவங்கள வரலையே, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அது காங்கிரஸ் பத்தி வாரிசு அரசியல்னு சொல்றீங்க, காங்கிரஸ் மட்டுமா அப்படின் போது அது இது அது அப்படின்னு ஜாங்கிரி போயிடுறாங்க. வரும்னு காத்திருந்து தானே வந்து இத்தனை நாளா காங்கிரஸை பத்தி எதுவுமே பேசாம இருக்கு. அதிமுகவை பத்தியே நீங்க எதுவும் பேசாம தான் இருந்தீங்க. அவங்க பாஜக விட்டு வரப்போறது கிடையாது, அங்கதான் இருக்காங்க அப்படின்ன பிறகுதான் அதுக்கப்புறம் அதிமுகவை நீங்க வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சீங்க. உங்க லட்சணம் தெரியாதா? சிம்பிளா சொல்லிட்டா சிவா, ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி 90 சீட்டு 80 சீட்டு டெப்டி சிஎம் 2.5 வருஷம் சிஎம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வரிய விளக்கணும் அப்படின்னு சொன்னா, சீ இந்த பழம் புளிக்கும், அவ்வளவுதான். ஒத்துரும் அங்க வரத்துக்கு தயாரா இல்லை. அதனால இந்த சுடுகாட்டுல ராத்திரி 12 மணிக்கு தனியா போறவன் எல்லாம் வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு போவான், இல்லைன்னா பாட்டு பாடின்னு போவான். அது நிறைய பேர் பாட்டு பாட மாட்டாங்க, ஏன்னா பாட்டு பாடினா பேயெல்லாம் பயத்துல ஓடி வந்துரும் அப்படின்னு. அதனால நம்ம நான் யார் தெரியுமா நான் வந்து இப்படியே சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரிதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு யாரும் வேணாம், நாங்க தனியா நிப்போம், அதுவா நிப்போம், இதுவா நிப்போம். இதுல வேற இந்த மதச்சார்பற்ற அப்படின்னு இது எப்படி இருக்குதுன்னா, இந்த ஒரு மத சம்பந்தமான விழாவில கலந்து கொண்டு மதச்சார்பற்ற கட்சி அப்படின்னா, மதச்சார்பற்றதுன்னு என்னன்னு தெரியுமா இவங்களுக்கு? அதாவது இது 100% உண்மை கதை அப்படின்னு போடுவாங்க சினிமால, பாத்திருக்கீங்களா? ஏன்னா கதைன்னு சொன்ன பிறகு அது என்ன உண்மை கதை, உண்மை சம்பவம்னு போடணும், ரைட்டா? உண்மை சம்பவம்னு போடுங்க, இல்லைன்னா இது வந்து முழுக்க முழுக்க கற்பனை கதைன்னு போடுங்க. உண்மை கதை அப்படின்னு வாங்க, அந்த மாதிரிதான் இருக்குது. அதுல வேற பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல்லே நடக்காத ஒரு விசித்திரம். அங்க புஷி ஆனந்த் உக்காந்தீங்கன்னு அப்படியே அந்த டிராபிக் கான்ஸ்டபிள் மாதிரி கேட்க அமைச்சு நிற்கிறாரு.
இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் வாங்க, தயவு செஞ்சு, ஏன்னா இது வந்து நோன்பு திறக்கும் விழா, மத்தவங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க, போயிடுங்க அப்படின்றாரு. அப்ப உள்ள போன விஜய், இத புஷி ஆனந்த் உள்ள போகாம இருந்திருப்பாரா? வெளியே நின்றுப்பாரு அவரு? அசிங்கமா இல்லையாங்க இவங்களுக்கு இதெல்லாம் அந்த மாதிரி சொல்றதுக்கு? இவங்க என்ன பண்ணினுக்கிறாங்க இங்க? மதம்னா என்னன்னு தெரியுமா? மதச்சார்பற்றானா என்னன்னு தெரியுமா? அரசியல்னா என்னன்னு தெரியுமா? பாண்டிச்சேரியில தமத்தூண்டு ஒரு புஷி தொகுதியில வந்து ஏதோ ஒரு தடவை எம்எல்ஏ ஆயிட்டாரு அப்படின்னு புஷி ஆனந்த்னு பேரை வச்சுக்கின்னு என்னவோ இவர் தான் வந்து அரசியலை கரைச்சி குடிச்ச சாணக்கியருக்கு அடுத்த வாரிசு மாதிரி இவர் பாட்டுக்கு இவர் வந்து இவர் விஜயை இயக்கி வச்சுன்னு இருப்பாரு. அவர் அந்த பக்கம் யார் இயக்குறதுன்னு தெரியாம, அந்த டைரக்டர் இருந்தாதான் ஹீரோவை நடிப்பாங்க, டைரக்டர் இல்லாம யாராவது ஹீரோவை பண்ண சொல்லுங்க பாக்கலாம். அந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஹீரோ பண்ணி நிக்கிறாங்க. அங்க போயிட்டு அப்படியே பல்ல கடிச்சுக்கின்னு, அந்த பசங்க படத்துல ஒரு டைலாக் வரும் பாரு, இந்த பாரு அவன் இப்ப பல்ல கடிப்பான் பாரு, கையை இது பண்ணுவான் பாரு, ஜீவா 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 அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது. பஞ்சு டைலாக் பேசின்னு தீபாவளிக்கு என்ன பண்ணாங்க, பொங்கலுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. இவங்க தான் மதச்சார்பற்றவர்கள். சரிங்க, நீங்க ஏமாத்துறதுன்னு ஆரம்பிச்சிட்டீங்க. சினிமா ஒரு ஏமாத்து வேலை, அதே தான் நீங்க அரசியலையும் பண்ணி நிக்கிறீங்க. அண்டு ஒரு காலத்துல ஒன்னா சினிமாவை பார்த்து ஜனங்க நம்பிந்தாங்க. இப்ப நீங்க நிஜமாகவே டூப் போடாம எங்கேயாவது ஒரு சாகச காட்சியில ஸ்டண்ட் காட்சியில நடிச்சா கூட மச்சான் அதெல்லாம் கிராபிக்ஸ்ரா அப்படின்ட்டு போயிடுவாங்க. நீங்க வந்து எஃபர்ட் போட்டு பண்றதெல்லாம் ஒன்னுத்துக்கும் லைக் ஆகாது. அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்க அரசியலும் இருக்குது. உங்க ரசிகர்கள் இந்த சினிமால வந்து உங்களுக்கு ஃபயர் விட்டுங்கன்னு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு வந்துட்டு இந்த சில்லறைய செதற விட்டுனுக்குறாங்க பாருங்க. அவங்க ஒன்னா விசில் அடிச்சுன்னு தலைவர் என்ன மாசு காமிஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். சாதாரண ரசிகர்கள் அந்த பக்கமே வரமாட்டாங்க. அதே மாதிரிதான் இவர் அரசியல்லையும் போயின்னு அங்க அந்த கார்ல சன்ரூஃப் மேல ஏறி நின்று கை காமிச்சிக்கின்னு அதுக்கு ஆதவ் அர்ஜுனாவோட பில்டப். என்ன தைரியம் எங்க தலைவருக்கு, வெக்கமா இல்ல? ஏங்க உங்க கார்ல உங்க சன்ரூஃப்ல ஏறிட்டு வரீங்க. இதுக்கு மேல சொல்றாங்க பர்மிஷன் வாங்கினாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. சிபிஐ ஆபீஸ்ல உழுந்து சிரிச்சிருப்பாங்க. அப்ப உங்க கார் இது, நீங்க சன்ரூஃப்ல ஏறுங்க, இல்ல கார் மேலேயே கூட ஏறின்னு போங்க, எங்களுக்கு என்ன வந்தது? சிபிஐ அலுவலகத்திலிருந்து அந்த ஆபீஸ் மெயின் டோர்ல இருந்து அலுவலகத்தோட கதவுல இருந்து அந்த மெயின் கேட்டு வரைக்கும் சன்ரூஃப்ல ஏறி நின்றுக்குன்னு போறதுக்கு பர்மிஷன் அப்படின்னு ஏதாவது எழுதி கொடுத்துருப்பாங்களா? சிரிக்க மாட்டாங்க அவங்க. இந்த மாதிரி இந்த பிளகா பையன் மாதிரி பண்றாங்க அப்படின்வாங்க எங்க ஊர் பாஷையில. அந்த மாதிரி பண்ணிவிட்டு இத வந்து இன்னும் பெரிய தைரியம் அப்படின்னு வேற சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. காமெடி. அதாவது விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு வரும்போது அவங்கள ட்ரோல் பண்ணி காமெடியன் ஆக்கினாங்க. இங்க வந்து இவங்க மத்தவங்களுக்கு வேலையே கொடுக்கல. திமுக, அதிமுக, பாஜக இவங்க எல்லாம் யோசிச்சிருந்திருப்பாங்க எப்படி ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு. அவங்க சொல்லிட்டாங்க, பாருங்க எங்களை யாரும் ட்ரோல் பண்ண முடியாது, நாங்களே தான் ட்ரோல் பண்ணிப்போம் அப்படின்ட்டு இவங்களே இப்படி காமெடி பண்ணிட்டு போனாங்கன்னா எனக்கு அந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அந்த படம் சந்தானம் அந்த காமெடி தான் ஞாபகம் வருது. காமெடி படத்துல பெருசா நடிக்கல, பட் அரசியல்ல சம காமெடியா பண்ணிட்டு இருக்காரு சிவா. இதுக்காகவாது இவர் அரசியல்ல தோத்து போயிட்டு தொடர்ந்து சினிமாவில நடிக்கணும், சினிமாவிலையும் நடிக்கணும் அப்படி வச்சுக்கலாம். கண்டிப்பா. சோ இன்னைக்கு எடப்பாடியார் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு அமித்ஷாவை சந்திக்க. நிச்சயமா தொகுதி சம்பந்தமா பேசத்தான். ஒண்ணு அறிக்கை வந்து அங்கேருந்தே வரலாம், இல்லாட்டி இங்க வரலாம். பாஜகவுக்கு ஒரு 30வது கிடைக்குமா? இலக்கம் முக்கியமல்ல, எண்ணிக்கை. ஆமா, எண்ணிக்கை முக்கியமல்ல, எண்ணம் தான் முக்கியம். அவங்க தலைவரே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஏங்க கவலைப்பட்டீங்க? 30வது கிடைக்குமா 40வது கிடைக்குமான்னா வெரி சிம்பிள். 3% 4% வச்சுக்கின்னு டெபாசிட்டே வாங்க முடியாத கட்சியான காங்கிரஸுக்கு 28+1 அப்படின்னு கொடுக்கும் போது 11% அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. அந்த 13 தொகுதிகள்ல வந்து 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. 3 தொகுதியில அதிமுகவை டெபாசிட் இழக்க வைத்திருக்கின்றார்கள். சோ அந்த அளவுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கின்ற பாஜகவுக்கு காங்கிரஸ் கொடுத்ததை விட ஒரு 50% அதிகம் கொடுக்கணும் எதிர்பார்க்கறது தப்பா கோபால்? 4%க்கே 28 அப்படின்னா 11%க்கு எத்தனை கொடுக்கணும்? நீங்க 3 மடங்கு கூட கொடுக்க வேணாம், 2 மடங்கு கூட வேணாம், அட்லீஸ்ட் 1.5 மடங்காவது கொடுக்கணுமா வேணாமா? கொடுத்த பிறகு அது கொடுத்தது சரியா இல்ல வந்து இதுவா அப்படின்ற பத்தி பின்னாடி பேசலாம். பட் ஒரு விஷயம், நீங்க வந்து இன்னும் வந்து பாஜகவை அப்படியே நினைச்சீங்கன்னா நீங்க வந்து 20, 22 இப்படியே சுருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஏற்கனவே அண்ணாமலை அவர்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க, கட்டம் கட்டியிருக்காங்க அப்படின்னு பாஜகவுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப ஒரு வெக்ஸ் ஆகி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறா மாதிரி ஆயிரும்.
பர்னிங் உண்டு யூ புட்டு ஒன் ஸ்பேரு அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? சோ அதுக்காகவாது ஒரு மரியாதையான இடங்களை கொடுக்க வேண்டும். கொடுப்பாங்கன்னு நம்புவோம். இன்னைக்கு வந்து சீமான் அவருடைய தேர்தல் அறிக்கையும் வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. ஸோ வாக்குறுதிகள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஸோ உங்களை நேரடியா கேட்கிறேன், சீமான் ஆன்டி இண்டியனா? அதாவது தமிழ் தேசியம் அப்படின்னா முதல்ல எனக்கு என்னன்னு சொல்லுங்க. தேசிய இனம் அப்படின்னு சொல்றாரு. சமீபத்துல ஒரு விஷயத்துல அறிக்கை கொடுக்கும் போது ஜாதி மதம் இதை வச்சு அரசியல் பண்றீங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப மொழியை வச்சு அரசியல் பண்றது ரொம்ப யோக்கியமா? கேட்டா மொழி அப்படின்றது என்னுடைய இனம் சார்ந்த விஷயம் அப்படின்றது. எப்படி அது இனம் சார்ந்த விஷயமா இருக்கும்? இப்ப ரேஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆங்கிலோ சாக்சன் சொல்லுவாங்க, மங்கோலியன் சொல்லுவாங்க, ஆப்பிரிக்கன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அத ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இனம் அப்படின்னு சொல்றது. மொழியை வச்சு உலகத்துல எங்கேயுமே ரேஸ் அப்படின்றது பிரிக்கப்படவில்லை. முதல்ல அதை புடிச்சுக்கணும். இனம் அப்படின்னா என்னன்னே தெரியாம இவர் வந்து உளறி நிற்கிறாரு. நம்பர் 1. அடுத்தது இந்த மதம் ஜாதி இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணக்கூடாது, ஆனா மொழியை வச்சு பண்ணலாம் அப்படின்னா கேட்டா மொழி அப்படின்றது அந்த பிறப்பிலிருந்து வருவது. ஆனா ஏங்க இன்னுமா எங்களெல்லாம் முட்டாளன்னு நினைச்சுக்கிறீங்க? இல்ல உங்க பின்னாடி வரவங்க எல்லாம் முட்டாள். இங்க ஆஸ்பத்திரியில ஒரு குழந்தை பிறகுது, அத வந்து நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு மதம் ஏ இந்த மதத்தை சார்ந்தவருக்கு ஒரு குழந்தை பிறகுது. அண்ணாட்ட பக்கத்துல வந்து பி அப்படின்ற மதத்தை சார்ந்தவருக்கு ஒரு குழந்தை பிறகுது. ஆஸ்பத்திரியில நர்ஸ் தப்பு பண்ணிட்டு 2 குழந்தையும் மாத்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷம் கழிச்சு இது நிஜமாவே இந்த மத குழந்தை தானா அப்படின்னு உங்களால ஏதாவது பிளட் டெஸ்ட், ஸ்கேனு, யூரியா, ஏரியா ஏதாவது வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? அதே மாதிரிதான் ஜாதியம். குழந்தை மாறிடுச்சு அப்படின்னா சரி, இப்ப இந்த தத்து கொடுக்கறது எவ்வளவு இருக்கு? சின்ன குழந்தையிலே தத்து எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குழந்தை இங்க ஒரு ஜாதியில பிறகுற குழந்தை இன்னொரு ஜாதி வீட்டுல போய் வளருதுன்னா அப்ப அந்த ஜாதி குழந்தையா தான் வளர்ப்பாங்க. அதிகம் வந்து இது எந்த ஜாதி குழந்தையா பிறந்தது, எப்படி மாறி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணும் வழி கிடையாது. அதே மாதிரிதான் மொழி அப்படின்றதும். தமிழ்நாட்டுல ஒரு குழந்தை பிறகுது, அதை வந்து அப்படியே அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தை இங்கிலீஷ்ல தான் பேசும். தமிழ்ல பேசினா வேன்னு மொழிக்கும். அது இதுல வேற இன்னொன்னு சொல்லுவாங்க, அது பாருங்க, என்னதான் இருந்தாலும் மொழின்றதை மாத்த முடியாது. ஒருத்தனை தூக்கத்திலேயோ இல்ல வந்து அபாயத்திலேயோ இருக்கும்போது அவனுக்கு தாய்மொழி தான் வரும் அப்படின்னு. இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு நல்லா இருக்கலாமே தவிர, நீங்க வந்து இதே கமல்ஹாசன் படத்துல இருந்தா நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அன்பே சிவம். அதுல மாதவன் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து அந்த நீச்சல் குளத்துல ஊழ்ந்துருவாருங்க. ஊழ்ந்துட்டு ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்துவாரு. அப்போ கமல் கேட்பாரு, ஆபத்துல இருக்கும்போது கூட தாய்மொழி வராதா, இங்கிலீஷ்ல தானா அப்படின்வாரு. சோ அதுல இருந்து அவர் நமக்கு வந்து ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு விண்வெளி நாயகன். நீங்க வந்து ஆபத்துல தூங்கி எழுந்துக்கும் போது ஒரு அற விட்டா அப்பெல்லாம் தாய்மொழி வரும் அப்படின்லாம் சில பேர் சொல்லி தெரியுறாங்க. அதெல்லாம் டுபாகூரு. எந்த மொழி வந்து அவங்க நிறைய பேசிட்டு இருக்காங்களோ அதுலதான் ஆபத்துலயும் கத்துவாங்க அப்படின்னு அன்னைக்கே நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டாரு விண்வெளி நாயகன். அதனால மொழி அப்படின்றதும் வந்து நீங்க எங்க பிறகுறீங்க, இல்ல பிறக்கும் போதே நீங்க வந்து தமிழனா தெலுங்கனா அப்படின்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எங்க வளர்றீங்க, எந்த வீட்டுல வளர்றீங்க, எந்த நாட்டுல வளர்றீங்க அப்படின்றத வச்சுதான் நம்ம பேசுற மொழி அப்படின்றது. அதனால இந்த மொழிதான் இனம் அப்படின்னு சொல்றதே வடிகட்டின முட்டாள்தனம். அதை வந்து தமிழ் தேசியம்னு சொல்லி நிற்கிறார். ஒரு ஒரு நாட்டுக்குள்ள எப்படி தனித்தனி தேசியங்கள் இருக்க முடியும்? நாங்கள்லாம் வந்து தேசிய இனங்கள் அப்படின்னு சொல்லி நிற்கிறார். சோ அப்படி பார்க்கும்போது நிச்சயமா இது வந்து ஆன்டி இண்டியன் சொல்லுவோம். ஒட்டுமொத்தத்துல தேச விரோதம்னு தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி பேசுறது. சொல்றாரு தமிழன் ஆளலாம் மற்றவர்கள் வாழலாம் அப்படின்னு. அண்ணா ஒரு தடவை பேட்டியில சொல்லியிருந்தார், நீங்க அவர்கிட்ட கேளுங்க. சரிங்க, அப்ப சோனியா காந்தி அம்மையார் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே அப்படின்னு அவர் சொல்லி நிற்கிறார்ல. அதே மாதிரி இங்க தமிழனுக்கு அவர் கொடுக்கிற டெபினிஷனை எல்லாம் நேஷனல் லெவல்ல நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அப்ப சோனியா காந்தி அம்மையார் வந்து அவங்க வந்து இந்தியர் கிடையாது அப்படிதானே எடுத்துக்கணும். அப்போ அவங்க வந்து பதவிக்கு வரதை இவர் ஏத்துக்கிறாரா? என்னைக்காவது ஒரு நாள் ஆதரிச்சிருக்கிறது உண்டு. இதுக்கு என்ன சொல்வாரு அவரு? சோ முரண்பாடுகளுடைய மொத்த உருவம் சீமா. இலவசம் நாங்க கொடுக்க மாட்டோம்னு. அந்த விஷயத்துல நான் ஒத்துக்கிறேன். அவர் வந்து இலவசமும் அறிவிக்க மாட்டார், அதே மாதிரி அந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அப்படின்றதும் கிடையாது. பட் எல்லாமே ரிவர்ஸ். நீங்க தான் அவருக்கு கொடுக்கணும், அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்கணும். ஓகே அருண், எலெக்ஷன் முடிவு எப்படி இருக்கும்? ஆட்சி மாறுமா, இல்ல காட்சி மாறுமா, இல்ல ரெண்டும் மாறுமா, இல்லாட்டி ரெண்டுமே மாறாதா? See, it is too early to say, சிவா. இதுதான் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப திமுக வந்து ஆரம்பத்திலேயே சொன்ன சப்டியூடா இருக்காங்க அப்படின்னு. அண்ட்
கடைசி ஓவர் இன்னும் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். 2 விக்கெட் எடுக்கணும். அந்த 2 விக்கெட் என்ன அப்படின்லாம் தெரியல. எடுப்பாங்களா அப்படின்றதும் தெரியல. சோ அது ஒரு சிக்கல் இருக்கு. அடுத்தது இந்த பக்கம் வந்து அதிமுக அப்படியே வரிஞ்சு கட்டின்னு வேலை செய்யணும். அது பண்ணுவாங்களான்னே தெரியல. அதெல்லாம் பார்த்த பிறகுதான் நாம சொல்ல முடியும். ஒண்ணு அதிமுக ஜெயிக்கணும்னா கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னா 200 தொகுதின்றது திமுக சாலிடா ஜெயிக்கிற மாதிரி ஆகும். சோ இந்த கேள்விக்கான பதில நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா இவங்க வேலை செய்யணும். அதாவது ஒரு டீம் மட்டும் தான் ஆடிட்டு இருக்குது, இன்னொரு டீம் இதுக்கு பேரதான் ஆடுகிறோம் அப்படின்னு சொல்லும் போது அதை பார்க்காமயே நம்ம சொல்ல முடியுமா? என்னதான் 280 அடிச்சாலும் அதை வந்து ஓவர்டேக் பண்ணி 281 அடிக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்துருவாங்கல்ல. அதை அடிக்கணும். அவங்க ஆடும் போதுதான் வந்து இவங்க அடிப்பாங்களா இல்ல வந்து 10 ஓவர்லயே ஊத்திப்பாங்களான்றதை நம்ம முடிவு செய்ய முடியும். சோ எம்ஜிஆர் யாரோட தலைவர்? பாஜகல இருந்து தாவேகா வரைக்கும் அவர் மேடையில உச்சரிக்கிறாங்க. சோ அதிமுக தொண்டர்கள் மனசுக்குள்ள குமுறுறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அவங்க தலைவரா அவங்க நினைச்சிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ எடப்பாடியார் வந்து இதுல அமைதியா இருக்காரு. எது கேட்கிறேன்னா, இப்ப செங்கோட்டையனோட அலுவலக வாசல்ல ஒரு பெரிய பேனர் வச்சிருக்காங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட. அதை பார்த்தோம்னா அதிமுக பேனரா தாவேகா பேனரான்னு ஒரு சந்தேகமே ஏற்படுறது. சோ மேடையில வந்து ஒரு சில சமயம் பாஜக எம்ஜிஆர் வேஷம் போட்டுட்டு இருக்கிறவங்களோட வந்து மேடையில வந்து ஒரு கலை நிகழ்ச்சிகள் மாதிரி எல்லாம் நடத்துறாங்க. சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இங்க வந்து எம்ஜிஆர் ஆட்சி அம்மா ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திமுகல வந்து என்னைக்குமே கலைஞர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொன்னதில்லை. இப்ப வந்து அவங்க சாலிடா திராவிட மாடல் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரைட், அது அவங்களுடைய பெராகேட்டிவ், நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. இங்க இப்போ சமீபத்துல அவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்றதுக்காகவே அங்க போன ஒருத்தர் என்ன பேசியிருக்காரு, பாஜகவுக்கு எத்தனை தொகுதி கொடுக்குறாங்களோ அந்த தொகுதிகள் எல்லாம் வந்து தாவேகா கான்சென்ட்ரேட் பண்ணா ஜெயிக்கலாம் ஈஸியா அப்படின்னு. ஏங்க உங்க கட்சி வந்து 234 தொகுதியிலையும் ஒரு விஜய் இவங்களை நிறுத்தி வச்சு ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்சியில பாஜக நிக்கிற தொகுதியில இங்க இருக்கிற இந்த ஆன்டி பிஜேபி இந்த இதை வச்சுதான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா, அப்ப நாங்க ஆல்ரெடி வந்து 50% ஆஃப் த சீட்ல 45% ஓட்டை தாண்டிட்டோம் அப்படின்னு உங்க கூட இருக்கவங்க எல்லாம் சொல்லி நிக்கிறாங்களே, அதெல்லாம் பொய்யா கோபால்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒண்ணு வளரின்னு தெரிஞ்சு நிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அது கட்சியே கிடையாது, ரசிகர் மன்றம். ஆளுக்கு வாங்கி வந்ததை ஒண்ணு சொல்லி நிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் தலைவரை புகழணும், புகழ்ந்து பேசணும் அப்படின்னு. சரி, உங்களை பின்னாடிதான் தமிழகமே இருக்குன்னா நீங்க ஏன் எம்ஜிஆர் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறீங்க? உங்க ரசிகர்களுக்கு இன்னைக்கு அதிமுக இருக்கின்ற ஒரு இளைய தலைமுறைக்கே வந்து பாத்தீங்கன்னா, குறிப்பா 90களுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கே வந்து எம்ஜிஆரை பத்தி தெரியாது. அவரை பத்தி படிச்சிருக்க இந்த சென்ஸ், இப்ப இன்னைக்கு ஒரு தலைவர் உயிரோட இருக்காருன்னா அவரை பத்தின செய்தி வரும். மற்றபடி அவரை பத்தின ஹிஸ்டரி தான் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? நேர பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி அந்த அதிமுக இருக்கவங்களுக்கே வந்து எம்ஜிஆர் பத்தி நேரடியா பார்த்த அனுபவம் இல்லை அப்படின் போது, உங்க பின்னாடி வர அந்த விசில் ஊத்திட்டு வரவங்களுக்கு வந்து உங்களை தவிர வேற யாருமே தெரியாது. சொல்ல போனா அவங்க எல்லாம் உங்களுடைய தீவிரமான ரசிகர்கள், ஃபேன்ஸ் இல்ல, ஃபெனட்டிக்ஸ். மற்ற படங்களெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அதான் அந்த 5 கொள்கை தலைவர்கள்னு படம் வச்சாங்களா, அது யாருன்னு கேட்டா கூட்டத்துக்கு வந்தவங்கள மூழ்கிறாங்க. இந்த லட்சத்துல இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து விசை விசை விசை, அவ்வளவுதான். புஷி ஆனந்த கூட யாரும் தெரியாது அவங்களுக்கு. அவர் கூட ஒருத்தர் வருவாருங்க, அப்படியே வந்து தூக்கி இட்டாந்துன்னு போறோம்னு சொல்லுவாரு. அந்த இட்டுன்னு வந்து போறாரு அவரு தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அங்க போயிட்டேன்னா, எப்ப வந்து நீங்க இன்னொருத்தர் பின்னாடி ஓடிறீங்களோ அப்பவே உங்களுடைய கரிஸ்மான்றது வந்து கொஸ்டினபிளா இல்லையா? உங்களுக்கே அவங்க மேல நம்பிக்கை இல்லை. இவங்களெல்லாம் வந்து நீங்க ஒரு முகமூடி போட வேண்டியதாகுது. பயம் கண்ணுல தெரியுது, உங்க முன்னாடி இருக்க போஸ்டர்ல தெரியுது. சிவா, சோ நன்றி மறந்தவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே ஓட்டு போட மாட்டாங்க. இத சொல்றது ஓபிஎஸ். அவர் இவ்வளவு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிற அவர், தேனி மாவட்டத்துல போடி நாயக்கனூர்ல நிக்கிறதுக்கு திமுக சீட் கேட்டு ஸ்டாலினை சந்திச்சு நேர்காணலும் கொடுத்திருக்காரு. என்ன நினைக்கிறீங்க சிவா? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து நீண்ட அரசியல் அனுபவம் உடையவர். எத்தனை வருஷமா அவர் இருக்காரு, முதலமைச்சர் பதவி வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு அவர். அதனால ஹிஸ்டரி மட்டும் இல்ல, என்ன மாதிரியே கிட்டத்தட்ட டைம் டிராவலர் மாதிரி பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்றத முன்னாடியே சொல்லக்கூடியவர் ஓபிஎஸ் அவர்கள். அதனாலதான் அவருக்கு இனிமே அரசியல்ல எதிர்காலம் இல்லை அப்படின்றதான் நன்றி மறந்தவர்களுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த எம்பி எலெக்ஷன்ல பாத்துட்டார்.
ஜனங்க அவரை ஜெயிக்க வைக்கல. நன்றி மறந்தவர் அப்படின்றதுனால ஜனங்க அவருக்கு ஓட்டு போடல. அதே மாதிரிதான் 26லயும் ஒருவேளை நேர்காணல்ல போயிட்டு அவருக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்கன்னா ஆக போகுது அப்படின்றத சூசகமா சொல்லியிருக்காரு. சோ அறிவாலயம் இதை உணர்ந்து கொண்டு எதுக்கு ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சீட்டு கொடுக்காம இருந்தா நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இவரை முதலமைச்சராக்கின கட்சி அங்க ஒழுங்கா இருக்க முடியாம அலுவலகத்துல போய் கலாட்டா பண்ணிட்டு கோர்ட்ல கேஸ போட்டுக்கின்னு உரிமையை மீட்கிறோம், அத்தை மீட்கிறோம், அடகு வச்ச நகையை மீட்கிற மாதிரி இவ்வளவு நாளா கலாட்டா பண்ணிக்கிட்டு ஒரு சிஎம் இருந்தவர், யார் யாருக்கு என்னென்ன போர்ட்போலியோ அப்படின்னு அலாட் பண்ணவரு இன்னைக்கு போயிட்டு ஏன் நானும் ஒரு விருப்பம் உனக்கு ஒத்துக்கிறேங்க, எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னா எவ்வளவு அசிங்கம். இது கூட புரியாம அவரு வந்து நன்றி மறந்தவர்னு சொல்லி, நன்றி மறந்தவர் அவரு தான், மத்தவங்களோட சொல்றதுக்கு இவருக்கு எந்த யோகியதையும் கிடையாது. பார்க்கலாம் மக்கள் ஓட்டு போடுறாங்களா இல்லையான்னு. ஸோ விஜய் வந்து தன் படத்துக்கு பிளாக் டிக்கெட் வித்து கோடி கணக்குல சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றது அமைச்சர் ரகுபதி. அவருக்கு எப்படி இது தெரிஞ்சிருக்கும்? ஏன்னா விஜய் நிறைய ரெட் ஜெயின்ஸ் படத்துல எல்லாம் கூட நடிச்சிருக்காரு. இல்ல பிளாக்ல டிக்கெட் வந்து இவ்வளவு தூரம் சேர்த்துக்கிறாரு அப்படின்னா சட்டத்துறை அமைச்சர் தானே ரகுபதி அவர்கள். சரி, அப்போ பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்கன்னு தெரியுதுன்னா உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே? பிளாக்ல டிக்கெட் விற்கிறது தப்பு இல்லையா? இல்ல ஒருவேளை காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றார், வாளாக இருக்கின்றார், அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு ஏதாவது உள்குத்து குத்தி இருக்கிறாரா? எதிர்கட்சியா இருந்து சொன்னா பரவாயில்லைங்க. இப்ப அதிமுக பாஜக சொன்னா கூட ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, அவங்க ஆளுங்கட்சி இல்ல, நீங்க தானே ஆளுங்கட்சியா இருக்கீங்க. அதுக்கப்புறம் சட்டம் உங்க கையில இருக்குது, காவல்துறை உங்க கையில இருக்குது, இதெல்லாம் வேற உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இவ்வளவுலாம் இருக்கும்போது நீங்க போட்டு வந்து பிளாக்ல டிக்கெட் வந்து காசு வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன இது? நீங்க ஒரு அமைச்சரா மாதிரியா பேசுறீங்க? அவரு இந்த மாதிரிதான் நிறைய பேசுகிறாரு. ஏற்கனவே திருப்பரங்குன்ற விஷயமா அதுல கூட ஏதோ பேசிட்டு கோர்ட்ல அதை பத்தி பேசியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. அதான் என்ன பேசுறோன்னே தெரிவது கிடையாது. சரி, என்ன பண்ணுது? இந்த மாதிரியான நமக்கு வாய்த்த அமைச்சர்கள் எல்லாம் மிகவும் அறிவாளிகள். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது சிவா? நம்மளால தமிழக மக்களால முன்னாள் கவர்னர் RN ரவிய மறக்கவே முடியாது. அவர் வந்து தமிழகத்திலேருந்து வெஸ்ட் பெங்கால் போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறாரு, தமிழகத்தில் நான் இருந்த காலம் பொற்காலம் அப்படின்னு. அவர் வந்து இருந்தபோது திமுக ஆட்சி இருந்தது. சோ அவர் என்ன சொல்றாரு மனசுல வச்சுக்கிட்டு? அது பொற்காலமா கற்காலமா அப்படின்றது நம்மளுடைய பெர்செப்ஷன், ரைட்? இப்ப வந்து நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டீங்க ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றதுக்கு. ஒரு ராஜா இருந்தாராம், அவர் மந்திரிகள் கிட்ட ஏதோ பேசிட்டே இருக்கும்போது அதாவது நீங்க கேட்டீங்க இல்லையா, எப்படி இருக்கு ஆட்சி நல்லா இருக்கா இல்ல ஊர் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா எல்லாம் அவங்க பெர்செப்ஷன்ல தான் சொல்லுவாங்க அப்படின்னா ராஜா ஒத்துக்கலாம். அது எப்படி எல்லாம் ஜனங்கள்லாம் நம்மளாவது உள்ளே இருக்கோம், ஜனங்கள்லாம் வெளியில போய் நிற்கிறாங்க பாக்குறாங்க, அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னா இல்ல. சோ இந்த ராஜாவுக்கு வந்து தினமும் அந்த வெத்தலை ஊத்துட்டு போறதுக்கு ஒருத்தர் வருவாராம். இந்த மந்திரி என்ன பண்ணாராம், ஒரு நாள் நைஸா அவருடைய பொட்டிக்குள்ள ஒரு சின்ன எலுமிச்சம் அளவு ஒரு தங்கம் வச்சு அனுப்பிச்சிட்டாராம். அப்புறம் சரி நாளைக்கு வருவார்ல, அவர்கிட்ட வந்து எல்லா ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேளுங்க அப்படின்ன உடனே கேட்டாரா, என்னப்பா வெத்தலை நல்லா இருக்கு, சரி ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்க? ஐயோ என்ன பண்ணா உங்க ஆட்சியில ஜனங்களுக்கு எல்லாம் கேட்கணுமா? அப்படியே மக்கள் எல்லார்கிட்டையும் குறைஞ்சபட்சம் எலுமிச்சம்பழம் அளவு ஒரு தங்கம் வச்சுக்கிறாங்க, அந்த அளவுக்கு சுபிட்சமா இருக்காங்க அப்படின்னாராம். ராஜா அப்படியே ஆச்சரியமா விட்டாராம், அப்படியா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு மாசம் போன பிறகு மந்திரி என்ன பண்ணாராம், ஆளை விட்டு அந்த வீட்டுல இருந்து தங்கத்தை திருடிட்டு வந்துட்டாராம். அதுக்கப்புறம் சரி நாளை கேட்டு பாருங்க, ஒரு மாசம் ஆயிடுச்சு இல்ல அப்படின்ன உடனே எப்பா ஜனங்கள்லாம் அப்படி ஐயா என்ன பண்ண எல்லாம் திருட்டு போயிலா இருக்கானுங்க, ஒத்தனை நம்பி வீட்டுல எதையுமே நாடே கெட்டு போச்சு ராஜா, அந்த திருடுதான் அதிகமா இருக்குது, நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னாங்களாம். ஒரு மந்திரி கிட்ட கேட்டாரு, ஐயோ என்னையா அன்னைக்குதான் எலுமிச்சம்பழம் தாங்கன்னா இன்னைக்கு எல்லாம் திருட்டு பயிலாயிட்டான், எப்படியா ஒரு மாசத்துக்குள்ள மாறிட்டானு? வேற ஒண்ணு இல்லைங்க, போட்டியில வச்சது திருட்டு போனது இதெல்லாம் சொன்னாராம். சோ அந்த மாதிரி அவருக்கு அது பொற்காலம். ஏன்னா இங்க வந்து அவர் ஒரு கவர்னராக சரியாக செயல்பட்டார். இந்த முக்கியமா இந்த ரம்மி தடை சட்டம் விஷயம் தான் நான் சொல்லுவேன். அதுல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இது மாதிரிங்க இது வந்து மத்திய அரசாங்கத்தோட வரம்புக்குள்ள வருவது. ஏற்கனவே ஒரு தடவை இங்க தமிழ் அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அது கோர்ட்ல நிக்காம போயிடுச்சு, இது வந்து இங்க இது இல்ல அப்படின்னு மாற்றங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. கேட்கல. இவங்க வந்து மறுபடியும் 2வது தடவை நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் கேஸ் எல்லாம் போட்டாங்க. அது டீம் டு ஹேவ் பீன் பாஸ்டு அப்படின்னாங்க. அதுவே இன்னொரு சட்ட சிக்கல்ல நிக்குது. எங்க கோர்ட்ல வந்து அந்த டீம் டு ஹேவ் பீன் பாஸ்டு பில்லையே வந்து இல்ல அல்ட்ரா வைரஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இங்க வந்து இது பண்ணிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. சோ அதே மாதிரி அந்த ரம்மி தடை சட்டம் இதுலதான் ஒரு ரம்மி ரவி அப்படின்னு சொன்னாங்க, எல்லாம் நக்கல் பண்ணியிருந்தாங்க. சரி 2வது தடவை அதே மாதிரி எங்க திருப்பி அமிச்சுங்க, எந்த விதமான மாற்றமும் இல்லாம சரின்ட்டு அது பாஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப அந்த சட்டம் அமலுக்கு வந்துச்சா? தமிழ்நாட்டுல ரம்மி எல்லாம் வந்து ஒழிச்சு முட்டிங்களா? அவர் சொல்லும் போது அவரை ரம்மி ரவி நீங்க, அப்ப இன்னைக்கு
உங்களுக்கு பேர் என்னது? ம். அதனால பொற்காலம் அப்படின்றது ஒரு கவர்னரா அவருடைய நடவடிக்கைகள் ஒரு கவர்னரா அவரால் சிறப்பாக செயல்பட முடிந்தது அப்படின்ற விஷயத்துல அவர் வந்து பொற்காலம்னு சொல்லியிருக்காருன்னு தான் எடுத்துக்கணும். மக்களுக்கு பொற்காலம் அப்படின்லாம் அவரு சொல்லியிருக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு கவர்னர் அப்படின்ற முறையில என்னுடைய இந்த பதவிக்காலம் சாட்டிஸ்பாக்டரியா இருந்தது. பொதுவா ஒரு பதவியில இருந்து நம்ம போகும்போது அப்படித்தானே சொல்லுவோம். நான் வந்து இங்க ஆசிரியரா இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லா வாத்தியாரும் டிரான்ஸ்பர் ஆயிட்டு போகும்போது அப்படித்தானே சொல்லுவாங்க சிவா. ம். பசங்களுக்கு தான் தெரியும். அப்பா போயிட்டாரா இவரு அப்படின்னு. சோ கவர்னரை பொறுத்த வரைக்கும் அவர் பதவிக்கு நான் வந்து சரியா நடந்து கொண்டேன் அப்படின்னு அவருக்கு பொற்காலமா இருக்கலாம். இந்த பக்கம் போய் கேட்டாதான் தெரியும் கற்காலம்னு. இந்த வாத்தியார் போன பிறகு பசங்க இது பண்ற மாதிரி அப்பா போயிட்டாருப்பா அப்படின்னு அவங்களுக்கு கூட ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கலாம். என்ன பண்றது? ஏன்னா சொல்லியிருந்தாங்கல்ல அவர் பதவி காலம் முடிந்து விட்டது, மாத்துங்க 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 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாத்தின உடனே அப்பா அப்படின்றாங்க. இது என்னத்த சொல்றது? ஓகே. தேங்க்யூ சார். நேயர்களே, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒருமுறை நம்ம அருணோட சந்திப்போம் அடுத்த வாரம். அதுவரை நன்றி. வணக்கம் சார். நன்றி சிவா, நன்றி. நன்றி.